அன்பு நேர்களே, மட்டக்களப்பின் சண்டியன் தேரன், நாம் அப்படிதான் சொல்லலாம் இல்லையா? மட்டக்களப்பின் சண்டியன் தேரர் சுமணரட்ன அம்பிட்டிய சுமரட்ன தேரரை ஓடி பிடிக்க உத்தரவு, அதாவது ஓபன் பரான் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. அவரை எங்கிருந்தாலும் கண்டவுடன் பிடித்து இழுத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு தான் அது. நாம் ஒரு இதை நாம் ஒரு செய்தியாக சொல்ல போனால், இதில் அதாவது ஒரு புலனாய்வு செய்தியாக நாம் இதை சொல்ல போனால், இந்த வழக்கில் ஒரு தொய்வு நிலை எங்கிருந்து போலீசார் ஒரு தொய்வு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அவங்க போனாங்களாம், தேடினாங்களாம், இல்லையாமண்டா இது என்ன பம்மாத்து கதை இதெல்லாம்? இதெல்லாம் நம்பக்கூடிய கதையா? அதாவது அவங்க எங்க போனாங்கன்றால் போலீசார்ல கொடுத்துக்கிறாங்களாம், மங்களகாம, கவுலியமடு மற்றும் சின்னவத்த விஹாரைக்கு போய் தேடினாங்களாம், வந்தாங்களாம். சும்மா வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுக்கே கிடைக்குது என்னது கிசல்வத்தையா, அது நாம் சென்னமே ஒரு ஊருண்டு, கண்டிக்கு போற ஊருண்டு, அந்த கெசலக்க அந்த ஊர்ல இருப்பதா தான் ஒரு தகவல் இருக்குது, மட்டக்களப்பு தகவல். ஆனால் அதை போலீசார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீதிமன்றத்துல வந்துகிட்டு சாக்கு போக்கு சொல்லி இதை ஒரு சமாளிக்க பாக்குறாங்க. இதை தமிழ் நாடாளுமன்ற எம்பிக்கள், அதிலையும் குறிப்பாக சாணக்கியன் போன்றவர்கள் இதை பெருசா பார்லிமெண்ட்ல பேசணுமா இல்லையா? நீங்க உங்களோட அந்த என்னது தொல்லை திணைக்களத்துல ஒரு போட்டை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி என்னமோ பெரிய ஒரு வேலுப்புள்ள பிரகாரன் அவரை பிடிக்கிற மாதிரி போலீஸ் பாடைகள்லாம் என்னமோ தேடி ஓட்டம் பிடிச்சாங்க. அதே போன்று இதை கேச பிடிங்களே, ஏன் நீங்க என்ன சாக்கு போக்க சொல்றீங்க? இதை நாடாளுமன்றத்துல சாணக்கியன் எம்பியார்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு சண்டிகன் தேரர், மட்டக்களப்பில தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்டயே பல தடவை மோதிக்கிறான் பாவி. எனவே இந்த மங்கியை பிடிச்சி உள்ள போகணும், 14 நாள் தள்ளணும், பணம் கொடுக்க கூடாது இல்லையா? அதெல்லாம் குறித்து பாராளுமன்றத்துல பேசணுமா இல்லையா? சாணக்கிய நம்பிக்குரிய முழு பொறுப்பும் இதுல இருக்குது. அப்போ போலீஸார் ஒரு லூஸ் பண்ணப்பட்ட மாதிரி எனக்கு புரியுது. இது நிச்சயமா இதுல ஒரு லூஸ் பண்ண மாட்டேன். இத்தனை மாசம், ஒரு மாதமாக போலீஸுக்கு தண்ணி காட்டணும் எங்க இருக்கிறாரு? அவர் என்ன உடுப்பை மாத்திட்டாரா, இல்ல அவர் எங்க இருக்கிறாரு தெரியாம இருக்குமா? போலீஸுக்கு எல்லாம் தெரியும். போலீஸ் எல்லாம் ஒரு வேஷம் போட்டுத்தான் இதை மறைச்சு வச்சுக்கிறாங்க. போலீசார் நீதிமன்றத்துல ஒரு பிள்ளையாங்க பொய் தகவல் கொடுக்குறாங்க. போனோம் வந்தோம் தேடினோம்டா. அப்ப நீங்க இந்த வாகர வாழைத்தேன பக்கம் ஒரு பெருசவை சேமனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி, 6 டீம் அமைச்சீங்க. என்ன இது என்ன பெரிய கிரிமினல் டீமா? என்ன தொல்லை திணைக்களத்துல போட்டை தூக்கிட. அப்ப ஒரு ஹைகோர்ட், ஒரு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற சிசிபிஆர் கேசி கீழே வந்திருக்கிற ஒரு குற்றவாளிய ஏன் நீங்க இவ்வளவு காலம் பிடிச்சி ஆஜர்படுத்த வச்சுக்கிறேன்? இது யாரும் கேட்கணுமா இல்லையா? நம்மளுக்கு வேண்ட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், இதை நாடாளுமன்றத்துல கேட்கணுமா இல்லையா? ஒருத்தரும் கேட்காம இருக்கிறாங்களே. தமிழ் எம்பிக்கள் இதை கேட்கணும். மட்டக்களப்பில் அந்த ஆள் காட்டுற கூத்துக்கும் இதை விட்டு வைக்க கூடாது. தமிழ் மக்களை வெட்டி கொல்ல வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமரட்ன தேரருக்கு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று தான் இஷ்யூ பண்ணிக்கிறார். திங்கட்கிழமை ஓப்பன் ஒரு பிடிவராந்து ஒன்று பாஸ் பண்ணி அவர் வெளிநாட்டுக்கும் செல்லக்கூடாது என்று அவருக்கு ஒரு டிராவல் பேர்னிங்கும் வழங்கப்பட்டிருக்குது. மீண்டும் இந்த கேஸ் ஜனவரி 26ஆம் தேதி வருகின்றது, ஒரு மண்டே வருகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் அக்டோபர் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு சுமரட்ன தேரர் வழங்கிய செவியின் போது, சுமரட்ன அம்பிட்டிய தேரர் வழங்கிய ஒரு செவியின் போது, வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று ஒரு வன்மத்தை கைக்கு இருக்கிறது. இதையடுத்து தான் சட்டமாதிபர் திணைக்களத்தினால ஒரு மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் ஒரு சிங்கள வக்கீல், அமெரிக்கா சொல்லிக்கிறோம் இல்லை, அவர் மூலம் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே அக்டோபர் 27ஆம் தேதி கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக ரஞ்சன என்பவர் முறைப்பாடு செய்ததன் பிரகாரம் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சிசிபிஆர் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டம் அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டம் அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவித்தல் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த
டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொழில்நுட்ப சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதையடுத்து நீதிவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என டிவிஷனுக்கு பொறுப்பான எஸ்எஸ்பியிடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிவான் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். அதற்கமைய இந்த நிலையில் மட்டக்களப்பு நீதிமன்றில் நீதவான் குறித்த வழக்கை விசாரணைக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேரர் ஆஜராகாத நிலையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சார்பாக 1ஆம் தரம் கொண்ட ஏஎஸ்பி மட்டு தலைமைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆஜராகி அதாவது ஹெட்குவார்டர்ஸ் இன்ஸ்பெக்டர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உயர் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக சென்றுள்ளதாகவும் அதனால் நீதிமன்றில் இன்று ஆஜராக முடியவில்லை எனவும் குறித்த தேரர் தங்கியிருக்கும் மற்றும் மறைந்திருக்கும் இடம் என சந்தேகிக்கப்படும் மங்களகம கவுலியா மடு மற்றும் சின்னபத்தை விகாரை பகுதிக்கு தேடி சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தார். இது ஒரு உள்டாவா இல்லை, நமக்கு வழங்கலையா? இன்னும் தேடுறாங்களா? எங்க போய் தேடுறீங்க? காட்டுக்குள்ள மொன்றாக்கல காட்டுக்குள்ள போய் தேடுறீங்க. இதையடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடிபிராந்து பிறப்பித்து அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து கட்டளை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் என்றும் எதிர்வரும் 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி அன்று மேலும் அவரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப போலீசார் நினைச்சா இதை பிடிச்சு கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியும் இல்ல. அப்ப ஏன் இன்னும் இழுத்தடிக்கிறீங்க? அது பிந்தி ஒரு தகவல் அவருக்கு மட்டக்களப்புக்குள்ள வாரத்துக்கு வெக்கமா இருக்கான், கூச்சமா இருக்கான் ஒன்று. இரண்டாவது, அவர் மட்டக்களப்பு சிறைக்குள்ள போகையும் விரும்பலையா. இது எப்படி இருக்குது? அங்க இருக்கிறதெல்லாம் தமிழ் மக்கள் அறைவான்கள் இல்ல, ஜெயில் கையில் அறைவான்கள். அந்த ராஜ்யத்துல ஒழிச்சிடுறாரு. இதுக்கு ஒரு மேலிட ஆலோசனை காகிச்சாட்டைகள் உள்ளாக இருக்கு. வேற அரசாங்கம் இவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த வழக்குல ஒரு தொய்வு நிலை ஒன்று இருக்குது. இந்த தொய்வை போக்க வேண்டிய முழு பொறுப்பு சாணக்கியன் எம்பிக்கு இருக்குது. எனவே அவர் இதை உடனடியாக நாடாளுமன்றத்தில் அரங்கேற்ற வேண்டும் அல்லது ஐஜி கிட்ட பேச வேணும். அது எம்பிக்கு பேசலாம், அவர் முன்மொழிந்து அவர் பேசலாம். என்ன நீங்க இழுத்தடிக்கிறீங்க, இதை நான் நாடாளுமன்றத்துல கொண்டு வரமாட்டேன், உடனே ஐஜிபி போலுக்கு முறுக்குவாங்க. அப்ப நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கு ஏன் அலைய போறோம்? ஏன் இதுல சாணக்கிய நிலையில கொஞ்சம் கரிசனை காட்டாம இருக்கிறார்? என்ன இதுல என்ன உள்குத்து இருக்குது? அதெல்லாம் நாம தேட வேண்டியிருக்கு இல்லையா? எனவே நாம நிறைய உண்மைகளை உடைக்க வேண்டி வரும். தயவு செய்து இதுக்கு பொறுப்பானவங்க அவர் அரெஸ்ட் பண்ற வேலையை பார்த்துருங்க. நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம், அங்க நிறைய உண்மைகளை உடைப்போம். இதை நீங்க எச்சரிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க தாறுமாறு எடுத்தாலும் பரவாயில்ல, அவர் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தை மதிக்க வேண்டும். சும்மா போற அரசாங்க ஊழியர் தொட்டு எல்லோருக்கும் கையை காட்டுவதும் விரலையை காட்டுவதும் ஒரு ஃபாதர் அடிக்க போறதும் இப்படி நிறைய அவரை பேர குற்றங்கள் 1-2 இல்லையே. நாங்க நல்ல சேரரை சொல்லலே. இது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தால கிரிமினல் கோட் தான். அது எம்சிங்கப்பட்டது கிரிமினல் கோட் எல்லாம் வரும் அடங்கும். எனவே அவர் கை செய்யப்பட வேண்டிய ஒருவர். தமிழ் மக்களை கொல்ல பண்ண சொன்னா நாளைக்கு முஸ்லிம் மக்களை கொல்ல வேண்டாம் எப்படி சொல்லாம இருப்பாரு? அதையும் சொல்லுவாரு. இன்னும் சொல்லல, அவ்வளவுதான். எனவே இதை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்ற வேண்டிய முழு பொறுப்பு சாணக்கியன் எம்பி அவர்களும் தங்கி இருக்கின்றது, தொக்கி இருக்கின்றது. எனவே இந்த காணொலியை நாங்கள் சாணக்கியன் அவர்களும் போய் சேரும்படியாக இந்த ஊடகத்தின் வாயிலாக இதை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். இதுடன் நாங்கள் இந்த அம்பிடிய தேரர் விடயமாக இதுடன் 4வது காணொலி தந்திருக்கின்றோம். அவர் இன்று ஆஜராகுவார் என்றும் அவர் இன்று ப்ரொடியூஸ் பண்ணப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இப்படி காலம் கழித்து எவ்வளவு காலம் ஒழிச்சிருக்க முடியாது. ஆனால் இவங்க புணக்கப்பாங்க. நாம் எப்பயும் சொல்லிக்கிறோம் இல்லை, இப்ப இவங்களே போலீசாரே புணக்கப்பாங்க. இவருக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு புணக்க வைப்பாங்க. அதுக்கு நாங்க ஊர்பாட்ட எல்லா வக்கீலையும் எழுப்பணும். பொதுநலன் கருதி இருக்கிற தமிழ் வக்கீல் அத்தனை பேரும் எழும்பி பணம் கொடுக்க கூடாது, இவர் எல்லோருக்கும் கை நீட்டுவது கால் நீட்டு வாயும் கையும் சும்மா இருக்கிறல்லன்னு சொல்லி நீதிவானுக்கு நாம அதை சொல்ல வேணுமே. நிறைய வீடியோக்கள்லாம் காட்டலாம், நிறைய ஆதாரங்கள்லாம் காட்டலாம். இதெல்லாம் என்ன கிளிப்புள்ளைக்கா சொல்றோம்? இதெல்லாம் தெரிஞ்சவங்க தானேப்பா.
தமிழ் மக்கள் அவளுக்கு தெரியாம இருக்கிறான். ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கல்ல, வக்கீல்மாருக்கு பணம் கிடைக்கலண்டா, அங்க இருக்கிற தமிழ் வக்கீல்மாரு எடுத்து சொல்லுங்க, ஜட்ஜிக்கு சொல்லுங்க. இத்துடன் மூன்றாம் தரமாக நீதிமன்றத்தை ஏமாற்றுகின்றார். அப்ப உள்ள போடணுமா, குடிக்கணுமா இல்லையா? இப்ப ஓபன் பரண்ட் என்பது கண்ட இடத்தில் கைது செய்வது. அது எந்த போலீஸும் பிடிக்கலாம். இவர் இருக்கிறது வந்துட்டு என்ன ஊர் சொன்னம், ஹசலக்க என்ற ஊர் பக்கம் தான் ஒளிச்சிருக்கான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்குது. ஹசலக்க என்றால் என்னது அரணாயக்க எங்க தாண்டி இவர் இருக்கிற அந்த மங்களகம தாண்டி ஹசலக்க எச்சில வரும். அப்ப அந்த ஊர்ல இவர் இருக்காரு சாதாரண இவர் அந்த மஞ்ச ஒளியில ஒடிக்கிற ஒருத்தரை போலீசாருக்கு தெரியான்னு சொல்வது எவ்வளவு விடயம் என்று எனக்கு தெரியல. என்றிருந்தாலும் இதை நாங்கள் சாணக்கியன் அவர்களின் கவனத்துக்கு இதை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். ஜனவரி 26க்கு முன்பாக அவர் அதுக்கு முதல்ல அவர் கை செய்யலாம். அது கை செஞ்சான்னா பணம் கொடுக்க மாட்டான், வைக்கலாம். அதுக்காக தான் 1.5 மாதத்துக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்குது. என்றாலும் பாருங்கள், இவர் ஒரு பெரும்பான்மை சேர்ந்த இனத்தவர் என்பதால் இவருடைய கைது குறித்து 1 மாதமாக எந்த ஒரு சிங்கள ஊடகம் செய்தி வெளியிடல. பாருங்க, அப்ப இது போல ஒரு வஞ்சகம் பாத்தீங்களா? இவரை கைது செய்யுமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம். இதே நேரம் நம்ம ஏதாவது ஒரு தமிழ் முஸ்லீம் ஒரு பிரச்சனைன்னா முழு ஊடகமும் ஊதி பெருசாக்கி அந்த பலூனை பெருசாகி இருக்குமா இல்லையா? இப்ப இவரை கைது செய்யுமாறு MC நீதவான் கட்டளை பிறப்பித்தாலும் எந்த ஒரு ஊடகத்திலும் இவர் பற்றி ஒரு செய்தி கூட கிடையாது. அது ஒரு சிங்கள சின்ன சேனலா இருக்கட்டும், ஒரு பெரிய சேனலா, எதுவுமே கிடையாது. தமிழ் ஊடகத்துல மட்டும் நம்ம மட்டும் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம், எங்கேயுமே வரல. இது எவ்வளவு பெரிய வஞ்சகம் பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இந்த தொல்லை திணைக்களத்துல போட்ட கை வச்சுட்டாங்க, தூக்கிட்டாங்கன்னு சொல்லி முழு சிங்கள ஆங்கில ஊடகம் எல்லாம் தலைப்பு செய்திகள். இத பாருங்க, இது எவ்வளவு பெரிய தலைப்பு செய்தி பாருங்க. ஒரு ஆமுதர், ஒரு மதகுருவை கைது செய்ய வேண்டும் என்று 2ஆம் கட்டளை பிறப்பித்தும் அவர் அது இன்னும் கைது செய்யல. இந்த செய்தி நீங்க வேணுமெண்டா எந்த ஒரு திணைக்களத்திலையும் எந்த ஒரு நிறுவனத்திலையும் பாருங்க, அரச ஊடகம் இருக்கட்டும், தனியார் ஊடகம் இருக்கு, எந்த ஒரு சிங்கள ஆங்கில ஊடகங்கள் அத்தனையும் சிங்கள கட்டுப்பாடுல இருக்கிற ஊடகம் இல்லையா? ஒரு செய்தி, ஒரு இஞ்சி, ஒரு மில்லி செய்தி கூட அங்க வராம இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு, அவக்கேடும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு விடயத்துல இந்த திருவண்ணாமலையில சிலை வைக்கலாமண்டா எல்லா ஊடகத்திலும் தலைப்பு செய்தி. என்னடா உங்க அம்மா உம்மா எங்க அம்மா சும்மா இதான் இருக்குது இந்த நாட்டுல. இதுக்குள்ள சுனாமி வந்தா ஒன்று சேர்ந்துட்டு ஜாதி மதம் இல்ல, பிறகு மண் சரிவு வந்துச்சுன்னா ஜாதி மதம் இல்லை, ஒன்று சேர்ந்தம்மா. இது இங்க என்ன 3 மாதத்தையால மீண்டும் வேளாளன் முருங்கை மரத்தில் ஏறுவான். அப்ப தெரியும், நாங்க நம்ப மாட்டோம், நீங்க நம்பிட்டு போங்க. இவங்க இந்த ஒன்று சேர்ந்த நாங்க எல்லாம் ஒன்றுதான், அப்பேலாங்காவ அப்பேராட்டேன்னு சொல்லிட்டு வரலாம் பச்சை பெருடா. அதெல்லாம் பொய்க்கி. இப்ப இந்த சமயத்துக்கு இந்த 1 மாதத்துக்கு சொல்லுவாங்க, இந்த நிவாரணம் எல்லாம் போய் திண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தொண்டகளியை விட்டு இந்த நிவாரணம் திண்டு இறங்கிச்சேன்னு சொன்னாக்கா அதெல்லாம் ஊத்தி பத்தி தான் பேசி நிற்பாங்க. இப்படி எல்லாம் தான் இந்த நாடு போய் கொண்டு இருக்குது. ஆக அம்பிட்டிய தேரரை பத்தி தமிழ் ஊடகத்துல நாங்க ஒரு 2, 3, 5 பேர் தார செய்தியை தவிர வேற எந்த செய்தியும் இல்ல. ஒரு பயம் முதலாவது, 2வது பேச பயம். என்ன பயம்? சட்டம் எல்லோருக்கும் சமம்ண்டா பேசித்தானே ஆகணும், பிடிச்சுத்தானே ஆகணும், ஜெயிலுக்குள்ள போட்டுத்தானே ஆகணும். எனவே இப்படியான குறைபாடு இந்த சிங்கள ஊடகங்கள் மத்தியில் நிறையவே இருக்கின்றது. அதற்கு இன்னும் அங்க ஒரு இனவாதம் தான் ஆடுது. இதுவும் இனவாத செய்தியாகவே தராங்க. நாங்க நடந்த உண்மையை தான் கொண்டு வரோம், வேற நாங்க இதுல கையாள மாட்டியால போடலாப்பா. நேர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.